மாத்திரை வாங்குனீங்க? என்னத்துக்கு வாங்குனீங்க? அது என்ன உங்களுக்கு பிரச்சனை? பஸ் வந்தீங்க? $5000 இருக்குமாமா? ஜாகிரதையா இருப்பதே இன்னைக்கு அஜாகிரதையா ஆயிடுச்சுன்னு பர்ஸ் அடிச்சுட்டா நம்மளோட பில்லர் போட்டாங்க. உடம்பு சொல்லாம போனா உங்களுக்கு தான் செலவாகும். அமைதியா விடுங்க, பாத்துக்கலாம். சீட்டு எதுனாலும் வாங்கிக்கலாம், விடுங்க. மருந்து சீட்டு எப்படி சொல்ல விடுங்க, வாங்கிக்கலாம். செக் பண்ண சொல்லலாம், விடுங்க, கவலைப்படாதீங்க. அழுவாதீங்க. அயோத்தியாப்பட்டினம் டவுன் பேசுகிறேன். அயோத்தியாப்பட்டினம் போகுது அயோத்தியாப்பட்டினம் போகாது. அங்கிருந்து வர வண்டி பழைய பஸ் ஸ்டாண்டு போவோம். பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு தான். ஆனால் அந்த பஸ்ஸில் தான் ஏறணும் 13. அங்கிருந்து நீங்கள் சங்கீத் தேட்டருக்கு போகணுமா வேலைக்கு? பழைய பஸ் ஸ்டாண்ட் இறங்கி நடந்து தூரம் போகணும். நம்ம ஆத்திர வாங்கிட்டு பஸ் ஏறி வரணுங்கன்னு பாருங்க. ஏன்னா சாமி உங்களுக்கு தெரியாதுல்ல, நம்மளுக்கு ஒரு அனுபவம். விடுங்க, பாத்துக்கலாம், விடுங்க. அழுவாதீங்க. இருக்கிற காசு இருக்குங்க, அதை வைக்காதீங்க. நான் செக் பண்ணிக்கிறேன். ஒரு சில சரி சரி வராது செக் பண்ணுங்க. என்ன இருக்கு பார்த்துட்டா இருங்க. இறங்கினா கூட தெரியாது. அடுத்த ஸ்டாப்ல இறங்கினா தெரியாது. அதுதான் அப்பவே பஸ் நிறுத்தி இருக்கலாம். இல்ல தெரியல. என்ன ஊருமா நீங்க? எந்த பஸ் வந்தீங்க? 13. அவன் நான் வரவே மாட்டேன்ட்டான். இடமே விட மாட்டேன்ட்டான். உங்க பேரு? பாப்பாத்தி. அதுல என்னென்னமோ ஹாஸ்பிட்டல் சீட்டு எல்லாமே இறங்கிட்டு போயிட்டாலும் நான் என்ன பண்ணுவேன்? சீட்டு கீட்டெல்லாம் வந்து அவங்க எடுத்துட்டு போக மாட்டேன். போட்டுருவாங்க சைடுல. பதட்டமாவாதீங்க, பிடிச்சிருவாங்க அவங்க. போய் உட்காருங்க. இருங்க. அம்மா வந்துடும்.